ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கேம் தான். என்ன கேம் தான்? ஒன் பஞ்ச் மேன் சைட்டாமா கேம் தான். இந்த அனிமி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த அனிமி பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பில்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கேம் நடக்கல. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன நம்ம சைட்டாமாவோட அட்மாஸ்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. சைட்டாமா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஏதோ சவுண்ட் இருந்தா யார்ரா அவன் சைட்டாமாவை பிடிக்கிறான். அந்த கனவுல அடிச்சுப்பாங்களே அது கைஸ். ஆமாம், கனவுல அடிச்சுக்கிற இதுதான் நினைக்கிறேன். அதில் தான் நம்மளை வந்து அடிக்க சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சிடுச்சு. இப்போ இவனை வந்து அடிக்கணுமா? சாவிடா. கிராஃபிக்ஸ்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது கைஸ். ஒர்த்து தான். இந்த கேம் எப்படி எடுத்தது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம முதல்ல இவனை எப்படி அடித்து முடிக்கலாம். ஃபஸ்ட்டு இவனை அடித்து முடியணும். கட் சீன் வர போடுறாங்க. என்னடா நான் என்ன பந்தா தூக்கி போட்டு விளாட்றானுங்க. இப்போ மறுபடியும் என்னடா அது சூப்பர் பஞ்ச் மாதிரி இருக்குது. இப்போ ஒரே நேரத்தில் நெறி 10 பஞ்ச் மாதிரி தருது போல் வயசுது. எஸ்ட்டு தந்துருக்காங்க. கிக்கு காய்ஸ், சாரி கிக்கு. இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா பார்ட் 2 கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ மறுபடியும் நடிச்சு கீழே ஒரு சாத்து சேவங்கடே. யாருக்கிட்ட? சைட்டாமாக்கிட்டேவா? ஓத்தோடா. நான் சித்த பார்த்தானுமா கொடு. யார்கிட்ட? டான் 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 டான். ஆனால் நான் ஃப்ரிட்ஜு தான் வந்துச்சு. ஃப்ரிட்ஜு வந்து நம்ம கீழே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். தான் நினைக்கிறேன். ஆமாம், உள்ட்டோம். சொல்லி வச்ச மாதிரியே கீழே உள்ட்டோம். பார்த்தீங்களா? தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி தான் ஏதாவது கோளராக பண்ணுவீங்கன்ட்டு. மாமா பொத்திங்க அடிச்சு முடிப்போம். சாவங்கட. கட்சின் மேலே கட்சினாக போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த கட்சினும் நல்லா தான் இருக்குது. யாரோ ஒருத்தன் பெருசாக வரும். சைட்டாமா ஒரே குத்து. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த சைட்டாமா அப்படி நெஞ்சில் கை வச்சு டைலாக் சொல்லுவார்ல, அந்த சீன் தான் கைஸ் நான் இப்போ நினைக்கிறேன். திடீர்னு அந்த சீனாக கூட இருக்கலாம்ல. ஆமாம் கைஸ், எல்லோரும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த சீன் தான், டவுட்டே வேணாம். அந்த சீன் தான் இப்போ வருவார் பாருங்க. நந்து பேம் பிஜிஎம் டே பேம் 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 பேனா வந்துட்டார். பேம் 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 பிஜிஎம் டே. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் பேர் சைட்டாமா டீட்டெயிலாம் சொல்லுவார். ஓகேங்களா? இப்போ எகுரி ஒரு பஞ்சு மூஞ்சிலே ஒன்று விடுவார் பாருங்க. எகுரி தாடா உன் பவரை நீ காமி டாப் சேவங்கடை. அவங்க போடு மக்களே அடி. என்னடா அதுலேருந்து மாட்டுற இவ்வளோ மாதிரி போடு மக்களே. ஆடிட்டு இருக்கும்போது தெரியாமல் வந்து விட்டது. சூப்பர் பஞ்ச் மாதிரி எதுவும் தர சொன்னாங்க, தந்தோம். நல்லா இருக்கே அந்த சூப்பர் பஞ்ச் அனிமேஷனில். இப்போ நம்ம ஆடிட்டுருப்போம் பற்றின. சைட்டாமா உண்மையாலே வேகமாக இந்த கேமை செயல்படுறாரு கைஸ். ரியல் லைஃப்லலாம் இதோட வேகமாக செயல்படுவார். ஆனால் இந்த கேம் மொபைலுக்கு எந்த அளவு தர முடியுமோ தந்திருக்காங்க. நான் ஒரு பெஸ்ட்டு ஒன் பஞ்ச் மேன் சைட்டாமா கேம்னா நான் இந்த கேமை சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம முதல்ல இவனை அடித்து முடித்து இவங்களோட வாயை பேத்தி எடுத்துடலாம். மறுபடியும் கட் சீன் வருது. ஏன்னா 2 போய் கிடைக்குது. ஃபுல்லாக குப்பையாகிட்டுக்குதா. இப்போ நம்ம சைட்டாமா எல்லாரையும் முடிச்சுட்டுக்கிறேன். அஃபாது சைட்டாமா மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சைட்டாமா மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். அவரோட காடு வந்துட்டாப்லையே. முரட்டாளாக இருக்கானே. சரி, கேம் உள்ள வந்தாச்சு. மறுபடியும் அடிச்சு போட அவர். மறுபடியும் ஒரு சூப்பர் பஞ்ச் சாப்பிட. எனக்கு இந்த சூப்பர் பஞ்சில் ரொம்ப அசால்ட்டாக முடிப்பேன். பட்டுன்னு உழுது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் அடி வாங்கி பார்க்கலாமா? சொல்லுங்கள். நம்ம கொஞ்ச நேரம் அடி வாங்கலாம். நம்ம தான் அவனை ஈஸியாக முடிச்சிடுவோம்ல. இங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு அடி வாங்கலாம். ஓகேங்களா? யாரா இருங்க. வந்து மறுபடியும் எது பண்ணுறான்னு சொல்கிறானுங்க. கத்துறான். ஓத்தரணும் கைஸ். மறுபடியும் ஓத்தாங்க. இப்போ கிட்ட போய்ட்டு ஓடா சாவிடா. மறுபடியும் அப்படி ஓடா. அவ்வளோதான். சாவு.
ஐயோ தா அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங் ப்ளோவுக்கு ஒரு ஓவா முடிந்தெடுத்து கதை குத்தம். கே இப்போ நம்ம அடி வாங்கலாம். கே எதுவுமே தொட மாட்டான், அப்படியே நிற்பேன். அப்படியே செத்து போன மாதிரி நிற்பான். அவன் நம்மளை செம்ம அடி அடிட்டான். அதுக்கப்புறம் அவனை போயிட்டு அசால்ட்டாக முடிச்சு விட்டுறலாம். அடிட்டா இதுதான் உன் பவரா அடி, நல்லா ஃபோர்ஸ் குத்தாடுறா. யார்ரா நீ குழந்தைங்க மாதிரி வச்சுட்டு நானே வந்து அடிக்கிறேன். சாப் பாவம் பையன் அடிக்கிட்டோன்னு விட்டா அந்த சான்ஸை பயன்படுத்திக்காம தூ. இங்கே முதல்ல நம்ம இவனை முடிச்சிடலாம். இதா 3 பஞ்சு தான், 100 பஞ்சு அவ்வளோதான். நான் 100 பஞ்சு தண்ணி செயலில் அது வந்திருக்கு. ஓ அந்த ஸ்ட்ரைட்டாமான்னு சொல்லிட்டு எதுக்கு தரல, அதுலேயே அப்படியே ஃபேஷியல் பண்ணி வருது. என்னடா எக்ஸ்ட்ராலாம் தராது அதுலேயே. ஓ ஃபைனல் பஞ்சுனாலையா? புண்ணு அப்படியே விடுறா அவனுக்கு. சைட்டாமாடா அவ்வளோதான், அவனை செத்தடா. செத்துட்டான். நான் அவன் நின்றுட்டுருக்கான், நம்ம கீழே விழுந்து கிடக்குறோம். கட்சின் மறுபடியும் வருகிறது. ஓகேங்களா? அப்படியே எங்கேயோ அலாம் சவுண்டு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. சைட்டாமா கனவுல வந்து எழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வருங்க. சைட்டாமா கனவுல வந்து எழுதுறாரு. அதுதான் சைட்டாமா டென்ஷன் ஆகிட்டாரு. யாரா நீங்கள் போயிட்டு வெளில யாரோ கத்தினுங்கிறாங்க. வெளியில் போய் பார்க்குறாரு. பார்த்தா வாழை கஷ்டப்பட்டு அச்சவன் தோய் வந்தாங்க. ரியல் லைஃப்பில் சைட்டாமோட கனவுல தான் அவ்வளோ பேர் சேர்ந்துக்கிறான். இவனை அசால்ட்டாக நசுக்கி கொண்டுட்டாரு. மிச்சம் எல்லோரும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொடி காமிச்சிட்டு போயிடுவாங்க, மன்னிச்சிருங்கன்ட்டு. கேமில் காட்டலாம், அனிமில் கொடி குத்துட்டு போயிடுவாங்க, மன்னிச்சிருங்கன்ட்டு. அந்த சமாதானம் கொடின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் குத்துட்டு ஓட்டுருவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா காய்ஸ், நம்ம அச்சு போட்ட ஃபுட்டேஜ் காய்ஸ் அவனை ஒரே அங்கே பாருங்க கொடி இருக்கு பாருங்க, சமாதானம் கொடி சொல்ல இதெல்லாம் தேவை. ஸ்கிப் பண்ணுவோம் நம்ம, ஸ்கிப்பே. ஓ இப்போ வந்து நாங்கள் 2 பேர் இருந்து இந்த பைத்தியக்காரன் அடிக்கணுமா? நேரத்துனே முரட்டுத்தனமாக நம்மக்கிட்ட தான்ப்பா வரான். இவன் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். என்னடா ஓ அதை வந்து நம்மளை அடிக்க வரும்போது காட்டோன்னு நிற்கிறான். அவன் வந்து நம்மளை அடிக்க வரும்போது நம்மளுக்கு காட்டுது. ஏம்ல உன்னை அடிக்க வராமல அது காட்டுது. என்னோட அந்த பக்கத்தில் இருக்கிறதாங்க சூப்பராக அடிக்கிறான். நான் பாருலேயே போயிட்டான். ஏதோ பாலாக விட்டுனேங்கிறான். ஃபஸ்ட்டாக பெரிய பால் அவனு விட்றானே. என்னடா பண்ணுறது, இல்லை பெரிய பால் விட்டா நான் எங்கேருந்துப்பா வர்றது? ஓ இதுக்கப்புறம் தான் நம்மளோட சைட்டாமா வந்து காப்பாற்றுவார். அந்த ஒரு குட்டி பண்ண ஃபஸ்ட் எபிசோடில் காப்பாற்றுவார். புரிஞ்சிடுச்சு காப்பாற்றுவார் இதுக்கப்புறம் தான். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கதையை கேட்கும் போது எனக்கு யோசித்தேன், ஃபஸ்ட் எபிசோடில் இப்படி வராதேன்ட்டு. ஃபஸ்ட் எபிசோடு கதையை இப்போ காட்டுறாங்களா? கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோட பார்ட் 2 நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை டாட்டா.